ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வெலரா ரீட்ஸ். இந்த ஆடியோவில் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னா, த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி பை மார்கன் ஹசல். த சைக்காலஜி ஆஃப் மணி எழுதின அதே ஆத்தர் தாங்க இந்த புக்கையும் எழுதியிருக்காரு. த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கு என்ன சொல்லுதுன்னா, பணம் சம்பாதிக்கிறத விட அதை நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லியிருப்பார். இந்த புக்கில் த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணியில் சிம்பிள் சாய்ஸஸ் ஃபார் அ ரிச்சர் லைஃப், அதாவது பணத்தை புத்திசாலித்தனமாக செலவழித்து மனநிறைவான வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத சொல்கிற புக்கு தாங்க இது. இந்த புக்கில் மொத்தமாக 6 சாப்டர்ஸ் இருக்குது. வை ஸ்பெண்டிங் மேட்டர்ஸ், எமோஷனல் ஸ்பெண்டிங், வேல்யூ வர்சஸ் ப்ரைஸ், ப்ரிப்பேரிங் ஃபார் தி அன்எக்ஸ்பெக்டட், ஸ்பெண்டிங் வித்தவுட் கம்பேரிசன், கில்ட் ஃப்ரீ ஸ்பெண்டிங். ஓகே, வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பணங்கிறது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி செலவு செய்கிறோங்கிறது தான் வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்குது. மணி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஏர்னிங், மணி இஸ் ஆல்சோ அபவுட் ஹவு வி ஸ்பெண்ட் இட். Now, Chapter 1, Why Spending Matters. Most people think save money, don't spend. ஆனால் உண்மை என்ன? Money is a tool. It is meant to support your life, not control it. அதாவது சரியான இடத்துல செலவு செஞ்சால் அந்த பணம் நமக்கு கிவ்ஸ் பீஸ், கம்ஃபர்ட் அண்ட் ஃப்ரீடம். தவறான இடத்துல செய்யும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ரிக்ரெட்டு, ஃபியர் அதுதான் வருது. ஸோ ஸ்பெண்டிங் இஸ் அன் ஆர்ட். Now, move to Chapter 2, Emotional Spending. Have you ever bought something because you were sad, angry or bored? நாம் பல முறை வாங்குகிற பொருள் தேவைக்காக இல்லை, உணர்ச்சிக்காக. அதாவது ஷாப்பிங் நமக்கு டெம்பரரியான ஹாப்பினஸ் தருது, பட் லேட்டர் நமக்கு அது கில்ட் தருது. நெவர் ஸ்பெண்ட் மணி டு எஸ்கேப் இமோஷன்ஸ். உணர்ச்சிக்கு மருந்து மணி இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் தான். சாப்டர் 3, வேல்யூ வர்சஸ் ப்ரைஸ். சீப் இஸ் நாட் ஆல்வேஸ் குட், எக்ஸ்பென்சிவ் இஸ் நாட் ஆல்வேஸ் பேட். சில சமயம் நம்ம 100 ரூபாய் சேமிக்க நினச்சி 1000 ரூபாய் இழக்கிறோம். ஸ்பெண்டிங் மணி வேர் இட் ஆட்ஸ் வேல்யூ, அதாவது ஹெல்த்துக்காக, எஜுகேஷனுக்காக, பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் டைம் சேவிங். இந்த 4 விஷயங்களை செய்த பணம், செலவு செஞ்ச பணம் சேமிப்பு இல்லை, முதலீடு. Chapter 4, Conscious Spending. Ask the question before every purchase. Will this improve my life after 6 months? அதாவது 6 மாதம் கழிச்சு இதை நம்ம பயன்படுத்துவேனா, இல்லை அது ஷெல்ஃபில் தூங்கிட்டு இருக்குமா அப்படின்ட்டு. கான்சியஸ் ஸ்பெண்டிங் மீன்ஸ் knowing why you spend, knowing what to spend for, knowing when to stop. அதாவது அறிவுடன் செலவு செஞ்சால் money becomes a friend. Chapter 5, Spending Without Comparison. Never spend to impress others. பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கினாங்க, நம்மளும் வாங்கணும், இதுதான் மணி ட்ராப். யுவர் இன்கம் இஸ் யோர்ஸ், யுவர் லைஃப் இஸ் யோர்ஸ். கம்பேரிசன் என்ன பண்ணுதுன்னா ஸ்டீல்ஸ் பீஸ், அதாவது நம்ம அமைதியை வாங்கிடுது. கிளாரிட்டி கிவ்ஸ் ஃப்ரீடம். Chapter 6, Guilt Free Spending. Yes, you are allowed to enjoy money, coffee with peace, a good book, a small gift for yourself. இது எல்லாமே வேஸ்ட் இல்லை, பட் என்ஜாய்மெண்ட் பிளான் பண்ணதாக இருக்கணும், நாட் இம்பல்சிவ். பிளான் யுவர் ஜாய், தென் என்ஜாய் வித்தவுட் கில்ட். கன்க்ளூஷன், மணி இஸ் நாட் ஈவில், மணி இஸ் நாட் காட், மணி இஸ் அ சர்வெண்ட். அதாவது நீங்கள் பணத்தை நடத்தினா வாழ்க்கை சுலபம், பணம் உங்களை நடத்துச்சுன்னா வாழ்க்கை சிரமமாக இருக்கும். இந்த புக்கை என்ன சொல்கிறதுனா, லேர்ன் த ஆர்ட், ஸ்பெண்ட் wisely, ஃபார் லிசனிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த புக்கு இனி ரீட் பண்ணணுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.